எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா சுந்தர். நான் வந்து ஃபுல் டைமா பார்த்தீங்கன்னா 9 to 5:30 வரைக்கும் ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜாப் முடிச்சுட்டு 6:00 மேல வந்து நான் பார்ட் டைம் ஒர்க் பண்றேன். பார்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் டெலிவரி ஜாப் சூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் லிபரலா இருக்கலாம். ஏன்னா நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வேலைக்கு போறதில்ல. நம்ம இஷ்டப்பட்டப்ப நம்ம வேலைக்கு போகலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு உடம்பு முடியல அப்படின்னாலும் நம்ம வேலைக்கு போகாமலும் இருக்கலாம். அதனால தான் வந்து டெலிவரி ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 4, 2026 சனிக்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி டெலிவரி ஜாப் தான் பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. நம்ம 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஸ்விக்கி ஓட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது முடிச்சுட்டு 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். ஏன் அப்படின்னா ஸ்விக்கியில் வந்து எந்த ஆஃபருமே இல்லை இன்னைக்கு. அதனால ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன். நான் வந்து 2 ஆப்புமே லாகின் பண்ணி வச்சிருக்கேன். எதில் ஆஃபர் வருதோ அந்த டைமில் அதை ஓட்டுவேன். இன்னைக்கு வந்து ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ள 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 175 ரூபா இன்சென்டிவ் வருது. ஸோ அதனால வந்து 7 மணிலேருந்து நான் ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறேன். 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் லாகின் பண்ணி ஸ்விக்கி ஓட்ட போகிறேன். அதுக்குள்ளே ஒரு 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அதனால நம்ம ஸ்விக்கி இப்போ லாகின் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்டர் வந்தோடனே அதை பிக்கப் பண்ண போக வேண்டியதான். பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:24. நம்மளுக்கு பஸ் ஆர்டர் ரிசீவ் ஆகி அதை பிக்கப் பண்ண நம்ம ரெஸ்டாரண்ட்டுமே வந்துட்டோம். ஆர்டர் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னாங்க. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. பஸ் ஸ்டாண்டர் பார்த்தீங்கன்னா அரியூர் வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டலு. அங்கே தான் டெலிவரி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டர் வந்து டெலிவரி பண்ண லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம். இப்போ கொடுக்க தான் போயிட்டு இருக்கோம் மேலே. பஸ் ஸ்டாண்டர் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6:54 ஆயிடுச்சு. நம்ம 7 மணி வரைக்கும் தான் ஸ்விக்கி ஓட்டலான்னு பிளான் பண்ணோம். இப்போ டைம் வந்து 6:54 ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து வெறும் ஒரு ஆர்டர் மட்டும்தான் ஸ்விக்கியில் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஸ்விக்கியில் வந்து ஆஃப்லைன் போட்டேன். இப்போ நம்ம வந்து ஜோனுக்குள்ளே போகணும். இப்போ நம்ம ஜோனை விட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வெளியே இருக்கோம். நம்மளுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஜோனுக்குள்ளே போயிட்டு 7 மணிக்கு வந்து ஜொமேட்டோ லாகின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 7:05. கரெக்டாக 7:05க்கு தான் நம்ம ஜொமேட்டோவில் லாகின் பண்ணோம். அது வரைக்குமே வந்து நம்ம ஜோனுக்குள்ளே வரல. ஜோனுக்குள்ளே வந்துமே அது வந்து இல்லை லொக்கேஷன் வந்து அன்அவைலபிள் அப்படின்னு தான் காமிச்சுது. அதுக்கப்புறம் லொக்கேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் கரெக்டாக பார்டரில் இருந்ததுனால அப்படி சொல்லிச்சான்னு தெரியல. கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிச்சு. இப்போ நம்ம ஜொமேட்டோவில் வந்து ஆன்லைன் போட்டாச்சு. இப்போ ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறோம். பார்க்கலாம் எவ்வளோ ஆர்டர் வருது அப்படின்றத. நம்ம வந்து 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாலே 175 ரூபா இன்சென்டிவ் வந்துடும். ஸோ வந்து நான் 6 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வந்து 10 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். 10 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்படின்னா நம்மளுக்கு 2 கிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 6 ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு இன்சென்டிவ் வந்து 175 ரூபா வந்துடும். ஸோ வந்து 10 மணிக்குள்ளே நம்ம டார்கெட் வச்சு 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்குறேன். பார்க்கலாம் 10 மணிக்குள்ளே முடிக்கிறோமா இல்லை 11 மணி வரைக்கும் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கூட வரல. பார்க்கலாம். நான் வந்து ஜோனுக்குள்ளேயும் கொஞ்சம் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஆனாலுமே இன்னும் ஆர்டர் வரல. வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்போ வருது அப்படின்றத. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜொமேட்டோலேருந்து பஸ் ஆர்டரே வந்திருக்கு. வாங்க அது பிக்கப் பண்ண போகலாம். இப்போ வந்து ஜொமேட்டோவில் வந்து பஸ் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது. இப்போ தான் நம்ம அந்த பஸ் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு ஜொமேட்டோவில் வந்து அடுத்த ஆர்டருமே ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இன்னொரு ஆர்டர் வந்தது. அதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சுட்டு அடுத்த ஆர்டருமே பிக்கப் பண்ணிட்டு தான் நம்ம டெலிவரி பண்ண போகணும். இப்போ அடுத்த ஆர்டர் பிக்கப் பண்ண போகிறேன். இப்போ அந்த ஆர்டருமே பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து டெலிவரி கொடுக்க தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆர்டருமே வந்து டெலிவரி கொடுத்தாச்சு. அந்த 2 ஆர்டருக்குமே சேர்த்துவே நம்மளுக்கு வெறும் 44 ரூபா தான் கிடச்சிது. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8:40 ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இன்னும் 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு 175 ரூபா இன்சென்டிவ் வரும். பார்க்கலாம். அடுத்த ஆர்டருமே ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு டெலிவரி பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4வது ஆர்டருமே டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:05 ஆகுது. இப்போ நம்மளுக்கு 5வது ஆர்டருமே ரிசீவ் ஆயிடுச்சு.
5வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா லாங் ஆர்டரு. அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இன்னும் நம்மளுக்கு 1 ஹவர் இருக்கு நம்ம டார்கெட் படி. அதுக்குள்ள நம்ம இன்னும் 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 5வது ஆர்டர் கொடுத்துட்டா இன்னும் ஒரு ஆர்டர் பண்ணணும். வாங்க 5வது ஆர்டரை பிக்கப் பண்ண போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5வது ஆர்டர் பிக்கப் பண்ண வரும்போது நம்மளுக்கு இன்னொரு ஆர்டருமே வந்தது சேம் ஹோட்டலில். அதையுமே சேர்த்து பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ டெலிவரி பண்ண வேண்டியதுதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30. 5th ஆர்டர் வந்து நம்ம டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:45. நம்ம வந்து 6வது ஆர்டர் வந்து டெலிவரி கொடுத்தாச்சு. கடைசி 2 ஆர்டருக்குமே சேர்த்து நம்மளுக்கு 68 ரூபா தான் வந்து ஏர்னிங்ஸ் கிடைச்சிது. நம்ம 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இன்சென்டிவ் வந்து 175 ரூபா வந்துடும். இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு அது தூரமாக இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து திரும்ப ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 15 கிலோமீட்டர் போகிறதுக்கு நம்ம சும்மா தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீட்டு சைடு ஏதாவது ஆர்டர் போகிற வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நம்மளுக்கு அடுத்த ஆர்டருமே ஜொமேட்டோவில் வந்து ரிசீவ் ஆயிருக்கு, 7வது ஆர்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா 7th ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:10 ஆகுது. நம்ம 7வது ஆர்டர் டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு அடுத்ததுமே ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்டரு. இப்போ அந்த ஆர்டரை பிக்கப் பண்ண தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்போ அந்த 2 ஆர்டருமே பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45. நம்ம கடைசியாக வாங்கின அந்த மல்டி ஆர்டர் 2த்தையுமே வந்து நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. இது வரைக்கும் டோட்டலாக நம்ம ஜொமேட்டோவில் மட்டும் எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த கடைசி ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுமே நம்ம மொபைலில் சார்ஜ் இல்லாததுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் போயிடுச்சு. நம்மளால ஆன்லைன் போடவே முடியல. மினிமம் வந்து 15% சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் போக முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால் நம்ம வேறு வழி இல்லை, ஆஃப்லைன் போட்டு வீட்டுக்கு தான் போய் ஆகணும். இப்போ ஆஃப்லைன் போட்டாச்சு. டோட்டலாக நம்ம 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 233 ரூபா ஏர்ன் பண்ணோம். அது கூட இன்சென்டிவ் வந்து ஒரு 175 ரூபா வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 408 தான் நம்ம ஜொமேட்டோவில் ஏர்ன் பண்ணது. நம்ம ஜொமேட்டோ ஓடுறதுக்கு முன்னாடி ஸ்விக்கி ஒரு 1 ஹவர் ஓட்டினோம். அதில் நம்ம ஒரு ஆர்டர் பார்த்தோம். ஒரு ஆர்டர் பார்த்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 ரூபா ஏர்ன் பண்ணோம். அது கூட வந்து நம்மளுக்கு டிப்ஸ் வந்து ஒரு 20 ரூபா கொடுத்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 79 ரூபா வந்து ஸ்விக்கிலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச அமௌண்ட்டு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 487 வந்து நம்ம டோட்டலாக இன்னைக்கு ஏர்ன் பண்ணது. அதில் பெட்ரோல் இருக்குது. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம 180 ரூபாய்க்கிட்ட நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. மீதி பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 307 ரூபா தான் இன்னைக்கு நம்ம ஏர்ன் பண்ணது. அதாவது நம்ம லாகின் பண்ணது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கு லாகின் பண்ணோம். 6 மணிலேருந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 11 மணிக்கு மேலே ஆகிடும். இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகி நம்ம ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 307 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே கம்மி தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இதெல்லாம் கடந்து தான் வந்தாகணும். மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.